Hello everyone, welcome to VLN IAS. இந்த வீடியோல September 16th of 2024 ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இதுக்காக நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பரோட சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கெஜ்ரிவால் குவிட் 6 early polls அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கலோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது 2025 பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் அசம்பிளி எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இப்போ ரூலிங் கவர்மெண்ட் இருக்கிறது வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி. அதோட லீடர் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் எதுக்காக ரிசைன் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 2022 இவங்க கவர்மெண்ட் வந்து லிக்கர் பாலிசி வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த லிக்கர் பாலிசி எதுக்காக கொண்டு வராங்கன்னா, லிக்கர் சேல்ஸை வந்து பிரைவேட்டைஸ் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற மோட்டிவ்ல அந்த பாலிசி கொண்டு வராங்க. ஆனா லேட்டர் என்ன நடக்குது அப்படின்னா, டெல்லியோட சீஃப் செக்ரட்டரி என்ன பண்றாரு, லெப்டினன்ட் கவர்னருக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாரு. அதுல அந்த பாலிசியில மேல் பிராக்டிஸ் நடந்திருக்கு, அலோகேஷன்ஸ்ல வந்து கரப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் இவங்களுக்கு அகேன்ஸ்டா இனிஷியேட் பண்றாங்க. அந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா வந்து கெஜ்ரிவால் வந்து ஜெயில இருக்காரு. ஈவன் பெயில் கூட தராம என்ன பண்ணிருக்காங்க, ஜெயில வச்சிருந்தாங்க. இந்த கேஸோட சென்சிட்டிவான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ பெயில்ல இவர் வெளியே வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வந்து சீஃப் மினிஸ்டரா ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த நியூஸோட கண்டெக்ஸ்ட். இப்போ இவர் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ நமக்கு வந்து இந்த இஷ்யூல கான்ஸ்டிடியூஷனல் ஆஸ்பெக்ட் வந்து இருக்கு. அது மட்டும் தான் நம்ம எக்ஸாமுக்கு நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இவர் சீஃப் மினிஸ்டரா குவிட் பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும்னா, லெப்டினன்ட் கவர்னர் இருக்கார் இல்லையா, ஸோ லெப்டினன்ட் கவர்னர் வந்து ஒன்னு கேர்டேக்கர் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ கேர்டேக்கர் கவர்மெண்ட் அப்படின்னா இப்போ எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற கவர்மெண்ட் வந்து அடுத்து புது கவர்மெண்ட் வர்ற வரைக்கும் இவங்க கேர்டேக்கரா ஆக்ட் ஆவாங்க. விச் மீன்ஸ் இவங்களால பெரிய மேஜர் பாலிசி டிசிஷன்ஸ் எதுவுமே எடுக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு கால் பண்ணலாம் லெப்டினன்ட் கவர்னர். இல்ல அப்படின்னா ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டேர்ம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் மாசம் தான் இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல ஏர்லியாவே எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆம் ஆத்மி பார்ட்டியோட லீடர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தான். என்ன அப்படின்னா, இவரோட கிரெடிபிலிட்டி மேல ஒரு கொஸ்டின் வந்து வச்சிருக்காங்க, ஒரு அலோகேஷன் வந்து வச்சிருக்காங்க. அப்போ இவரோட லெஜிட்டிமேசியை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு லீகலி போகலாம், ஜுடிஷியல் ப்ராசஸ் இது வந்து ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் மேண்டேட், டைரக்டா மக்கள்கிட்டயே போகலாம். அப்போ இவர் குவிட் பண்றது மூலியமா இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து முன்கூட்டியே கண்டக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலெக்ஷன்ல இன்கேஸ் இவர் வந்து மறுபடியும் ஜெயிக்கிறாரு அப்படின்னா பீப்புள் இவர் மேல ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் இப்ப என்ன பண்ணிருக்காரு, ரிசைனேஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா ஈவன் இந்த எலெக்ஷன்ல ஏர்லியா கண்டக்ட் பண்ணி அதுல இவர் ஜெயிச்சு வந்தாலுமே இவர் மேல இருக்கிற அலோகேஷன்ஸ் வந்து ஜுடிஷியல் ப்ராசஸ் மூலியமா தான் இல்லன்னு நிரூபணம் ஆகணும். ஸோ இவருக்கு அகேன்ஸ்டா ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இவர் வந்து மறுபடியும் ஜெயிலுக்கு தான் போகணும். பீப்புள் வந்து ஜெயிக்க வச்சாலுமே ஜுடிஷியல் ப்ராசஸ்ல இவரோட அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி வந்து வெளியே தெரிஞ்சிடும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இவர் ரிசைன் பண்றாரு இல்லையா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டா பார்த்தலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதோட பேசிக்ஸ் வந்து இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க லட்சுமிகாந்த் புக்ல வந்து இதுக்கான ரெஸ்பெக்டிவ் சாப்டர்ஸ் நீங்க கவர் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு ஓவர்வியூ மாதிரி இப்ப நான் சொல்றேன். இப்போ இந்த டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி. இது இந்த நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் ஸ்டேட்டஸ். அதாவது ஆர்டிகல் 239 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அதாவது 69th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து இந்த ஆர்டிகலை கான்ஸ்டிடியூஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ இந்த ப்ரொவிஷன்ஸ் தான் இட் லீட்ஸ் டு தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஆக்ட் 1991. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியோட கவர்மெண்ட்டுக்கு ஃபார்ம் பண்றது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதுல இருந்து தான் வரும். இப்போ இந்த ரிசைனேஷனுக்கு முன்னாடி நமக்கு இவரோட அப்பாயின்மெண்ட் தெரியணும் இல்லையா. ஸோ அப்போ டெல்லியோட சீஃப் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் லெப்டினன்ட் கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு சீஃப் மினிஸ்டர். இப்ப நார்மலா யூனியன் டெரிட்டரி இல்லாம அதர் ஸ்டேட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஸ்டேட்ஸ்ல வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சீஃப் மினிஸ்டரை, கவர்னர்
கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 164. இதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ரொவிஷன் வந்து வருது. ஸோ இதோட சிமிலர் ப்ராசஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்றாங்க. பட் இட் கம்ஸ் ஃப்ரம் திஸ் ஆக்ட். ஓகே, பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ இந்த ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆக்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜனுக்கு, அதாவது டெல்லியை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ஆர்டர், போலீஸ் அண்ட் லேண்ட், இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, டீல் பண்ணுவாங்க. இதே இது அதர் ஸ்டேட்டா இருந்தா இது மூணுமே ஸ்டேட் கையில தான் இருக்கும். அப்போ இது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸப்ஷன். இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்புறம் இதுல வந்து இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, கவர்னருக்கும் லிeutenant கவர்னருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுல வந்து இந்த மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த lieutenant கவர்னர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா கவர்னரோட கம்பேர் பண்றப்போ இவருக்கு வந்து பவர் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதாவது அந்த யூடியோட டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இன்வால்வ் ஆவாரு, டைரக்டா இன்வால்வ் ஆவாரு. ஆனா கவர்னருக்கு வந்து அந்த மாதிரி எந்த பவரும் கிடையாது. அப்புறம் லிeutenant கவர்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டேர்ம் வந்து கிடையாது. ஆனா கவர்னருக்கு வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் இருக்கு. எக்ஸ்பிளிசிட்டா கான்ஸ்டிடியூஷனல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்டர் ஆர்டிகல் 156. ஓகே, சோ அப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நியூஸோட கான்ஸ்டிடியூஷனல் ஆஸ்பெக்ட். இந்த நியூஸ் ரிலேட்டடா இன்னுமே எடிட்டோரியல் ஆர்டிகல்ஸ் கண்டிப்பா வரும். அப்ப நம்ம இன்னுமே இதை இன்னும் அதர் டைமென்ஷன்ஸ்ல நம்ம இதை அப்ரோச் பண்ணலாம். ஓகே, சோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். இந்த ஆர்டிகல் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் பிரிங்ஸ் அவுட் a toolkit for low emission zones in Chennai அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து பிரிட்டிஷ் டெபுட்டி ஹை கமிஷன் சென்னை அவங்களோட கொலாபரேட் பண்ணி இந்த டூல் கிட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ டூல் கிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ் டூல் கிட். இதில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ரோக்ராமை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி கண்டக்ட் பண்ணணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் டார்கெட்ஸை, அந்த மாதிரி வேரியஸ் ரிசோர்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இதை வந்து நம்ம டூல் கிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டூல் கிட்டை ப்ரிப்பேர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா செனெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகே பேஸ்டு நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து எக்ஸ்பர்ட் இந்த டீகார்பனைசேஷன் அண்ட் எனர்ஜி ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல. ஸோ இவங்க தான் இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓவராலா இது எந்த ப்ரோக்ராமுக்கு கீழே யூகே வந்து இதை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா யூகே பேக், அதாவது பார்ட்னரிங் ஃபார் அக்ஸலரேட்டட் கிளைமேட் டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு. இந்த இனிஷியேட்டிவ் வந்து யூகே அவங்களோட இன்டர்நேஷனல் கிளைமேட் ஃபினான்ஸ் ப்ரோக்ராமுக்கு கீழே ஒரு இனிஷியேட்டிவா தான் இந்த யூகே பேக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பேக்ட் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இந்தியா மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அதுவும் ஹை அமௌண்ட் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து எமிட் பண்ற கண்ட்ரிஸ், இதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு, கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் வந்து இதுல கொடுப்பாங்க. இவங்க ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. ஏன்னா இவங்ககிட்ட நல்ல ரிசோர்ஸ் இருக்குது இல்லையா, டெவலப்டு கண்ட்ரி இல்லையா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளான்ஸ்லாம் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கும். அதை வந்து அப்படியே டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் இந்த ப்ரோக்ராமோட மெயின் அப்ஜெக்டிவ். ஓகே, இது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதாவது நேஷனலி டெட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களே டெட்டர்மைன் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்டர்னலா ஒருத்தவங்க வந்து டார்கெட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவங்களே வந்து டெட்டர்மைன் பண்ணிக்கலாம். எங்களால் இவ்வளோ கிரீன் ஹவுஸ் கேஸஸை இந்த பர்டிகுலர் டைம்குள்ள நாங்கள் வந்து என்ன பண்ண முடியும், கர்வ் பண்ண முடியும், அதுக்கான இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே டெட்டர்மைன் பண்ணிக்கலாம். இது வந்து பாரிஸ் கிளைமேட் ஆக்ஷன்ல இருக்கு. அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ்லாம் டெவலப்பிங் கண்ட்ரிக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும். ஓகே, அப்போ இந்த டூல் கிட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லோ எமிஷன் சோன்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க இந்த டூல் கிட்ல. அதாவது இப்போ இந்த சென்னை மாதிரியான சிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து பொல்யூஷன் வந்து அதிகமா இருக்கும். அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் we have to identify low emission zones. ஸோ இப்படி ஐடென்டிஃபை பண்றது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஏரியாஸ்ல பொல்யூட்டிங் வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுப்போம். இந்த ஏரியால வந்து அந்த பொல்யூஷன் நார்ம்ஸை வந்து கம்ப்ளை பண்ணாத வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் இந்த ஏரியாக்குள்ள என்டர் ஆகாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட பிரைமரி ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியால அங்க இருக்கிற ஆம்பியன்ட் பொல்யூஷன் கான்சென்ட்ரேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து அந்த ஏரியால இருக்கிற பப்ளிக் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் இன்னொரு பிரைமரி ஆப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாச்சுட்டரி லிமிட் வேல்யூவை வந்து என்ஷூர் பண்ணணும். ஸ்டாச்சுட்டரி லிமிட் வேல்யூனா என்னன்னா, இப்போ வேரியஸ் ஆக்ட்ல வந்து பொல்யூஷன் லிமிட் வச்சிருப்பாங்க இல்லையா, இவ்வளோ கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்ட்டுன்னு, அதெல்லாம் வந்து கம்ப்ளை பண்றதுக்கு
இந்த லோ எமிஷன் ஜோன்ஸ் வந்து என்ஷூர் பண்ணும். இது வந்து பிரைமரி ஆப்ஜெக்டிவ். செகண்டரி ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவாக இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸோட எமிஷனை வந்து நம்ம வந்து கட் அவுட் பண்ணணும் அண்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் டிராஃபிக் கன்ஜெஷனை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்றது தான் இதோட செகண்டரி மோட்டிவ். ஸோ இதை வந்து நம்ம பிரைமரி அண்ட் செகண்டரியாக பார்க்குறோம்ல, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக இந்த லோ எமிஷன் ஜோன் டார்கெட்டிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை அடாப்ட் பண்ண வைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த டூல் கிட். இதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த டூல் கிட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்மளோட சென்னை முனிசிபல் கார்பரேஷன் வந்து என்ன பண்ணிக்குவாங்க, யூஸ் பண்ணி ஏரியாவை வந்து டார்கெட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து எல்இசியாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ சென்னையே வந்து நம்ம சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வந்து இந்தியாவிலேயே 4th லார்ஜஸ்ட் சிட்டி. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாப்புலேஷன் வந்து இருக்குது. 9 மில்லியன் ஆஃப் பாப்புலேஷன் வந்து இருக்குது. பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருந்தாலே என்ன தேவை இருக்கும், டிரான்ஸ்போர்ட் வந்து தேவை இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து சென்னையில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அதுவும் மட்டும் இல்லை, பிரைவேட் வெஹிக்கிள்ஸோட நம்பர்ஸும் அதிகமாகிட்டு போகுது. பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்க்கான டிமாண்டும் அதிகமாகிட்டு போகுது. ஸோ இது ஏன் கன்சர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரைவேட் வெஹிக்கிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மோர் வெஹிக்கிள் மோர் பொல்யூஷன். ஓகே, இப்போ நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா பிரைவேட் வெஹிக்கிள்ஸோட அளவு வந்து குறையிறப்போ லெஸ் பொல்யூஷன். அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனாலுமே நம்ம வந்து என்ன பண்ணணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து சென்னையோட கன்சர்ன். அது மட்டும் இல்லை, வெறும் இந்த வெஹிக்கிள் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் டெஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ், ஸோ இது மூலியமாகவும் பொல்யூஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர்டு எல்இசி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சென்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்புறம் இந்த டூல் கிட்ல வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஷார்ட் டேர்மா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோ டிராஃபிக் நெய்பர்ஹுட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் ஒரு ஏரியாவில். எல்டிஎன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லோ டிராஃபிக் நெய்பர்ஹுட்டை செலக்ட் பண்றதுக்கு சர்டன் கிரைட்டீரியாஸ் வந்து வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற டிராஃபிக் டேட்டா, வெஜிடேஷன் கவர், பொல்யூஷன் லெவல்ஸ், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த லோ டிராஃபிக் நெய்பர்ஹுட்டை வந்து டிசைனேட் பண்ணுவாங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சில வெஹிக்கிள்ஸ் வந்து என்ட்ராக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் அண்ட் அந்த பிஸ்னஸஸ் இருக்காங்களா, அவங்கள தவிர வேற யாரும் வெஹிக்கிள்ஸ் வந்து இங்கே ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்மாக நம்ம என்ன பண்ணணும், லோ டிராஃபிக் நெய்பர்ஹுட்டை வந்து கிரியேட் பண்ணி இந்த எல்இசியை வந்து நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்புறம் லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்கு, எப்படி வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபர்தராக எல்இசிஸை வந்து கொண்டு வர முடியாது இல்லையா. அப்போ நமக்கு என்ன தேவை, அசஸ்மெண்ட் தேவை. ஸோ இந்த அசஸ்மெண்ட்டுமே இந்த எல்இசியை சப்போர்ட் பண்ணுற லீகல் ஃப்ரேம் ஒர்க்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ப்ராப்பராக அசஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் ஓவராலாக ஸ்டேட் வைஸ் வந்து சிட்டி அண்ட் ஸ்டேட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொண்டு வர போகிறாங்க சென்னை மொபிலிட்டி பிளான், அதே மாதிரி ஸ்டேட் லெவல்லையும் நம்ம கொண்டு வரணும், அதர் சிட்டிஸ்லையும் சிட்டி லெவலில் வந்து நம்ம கொண்டு வரணும். ஓகே, ஸோ அதே மாதிரி சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த டிராவல் பிஹேவியர், அதாவது பீப்புளோட டிராவல் பிஹேவியர் இருக்குல்ல, இதை வந்து மாடல் பண்ணி அதுக்கேற்றாப்புல நம்ம இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அதெல்லாம் இதில் வந்து சஜஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ that's all about this article. And next article பார்க்கலாம். நிபா டெத் கன்ஃபர்ம்ட் இன் மலப்புரம், 150 contacts asked to isolate themselves அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு 24 வயசு இண்டிவிஜுவல் வந்து இறந்து போயிருக்காங்க வாண்டூர் மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணி அந்த சாம்பிளை வந்து வைராலஜி டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. இப்போ வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இது நிப்பா இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிப்பான்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் காஸ்ட் பை அ நிப்பா வைரஸ். இந்த நிப்பா வைரஸ் ஒரு ஜூனோட்டிக் வைரஸ், விச் மீன்ஸ் இது வந்து அனிமல்ஸ் டு ஹியூமன்ஸ் பரவும் அண்ட் ஹியூமன்ஸ் டு ஹியூமன்ஸும் பரவும். ஓகே, அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்ட் வந்து இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். ஸோ வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியலை பொறுத்து டிஎன்ஏ வைரஸ் அண்ட் ஆர்என்ஏ வைரஸ்ன்னு சொல்லி பிரிக்கலாம். இந்த வைரஸ் நிப்பா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆர்என்ஏ வைரஸ். இதோட ஃபேமிலி வந்து பாராமயாக்சிவிரிடே அண்ட் இதோட ஜீனஸ் வந்து ஹெனிப்பா வைரஸ். இந்த நிப்பா வைரஸ் இன்ஃபெக்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணது 1998ல மலேசியாவில் அண்ட் 1999ல சிங்கப்பூரில் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த டொமஸ்டிகேட்டட் பிக்ஸில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதர் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்லையும் நம்மளால இதோட இன்ஃபெக்ஷனை பார்க்க முடியும். ஸோ இந்த வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பேட்ஸ், இது வந்து ஃப்ளையிங் ஃபாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2024ல் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரியில் கூட இந்த ஃப்ளையிங் ஃபாக்ஸஸ் பற்றி கொஸ்டின் இருந்தது. இப்போ இந்த ஃப்ரூட் பேட் வந்து ஃப்ரூட்ஸை சாப்பிடும் இல்லையா, அதை ஹியூமன்ஸ் கன்சியூம் பண்ணுறது மூலியமா அதோட சலைவா மூலியமா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு கியூர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து இதுக்கு
இதுக்கு கியூர் பண்றதுக்கு எந்த விதமான வேக்சின்ஸும் கிடையாது. போத் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ்க்குமே வேக்சின்ஸ் கிடையாது. பட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். இப்போ இந்தியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரு 20 மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் தான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுல 17 வந்து அட்மினிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து மெஜாரிட்டி கேசஸ் வந்து கியூர் ஆயிருக்கு. ஆனா இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஓகே, ஒன்ஸ் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா ஃபெட்டாலிட்டி ரேட், அதாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்தா இறந்து போறவங்களோட எண்ணிக்கை வந்து 40-75% இருக்கும். அண்ட் ஈவன் COVID-19 டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சோஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, லாக்டவுன், அப்ப கூட இதோட ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3% இருந்திருக்கு. ஓகே, விச் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட். ஸோ இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிவியரான கேஸ் தான், சீரியஸான கேஸ். நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து இந்த வைரஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். ஓகே, ஸோ that's all about this news. and next article பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஜில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தோம்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் தி கரண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக August 15 வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி பேசியிருப்பாரு. ஸோ அதனால இந்த ஆர்டிக்கிளில் நம்மளோட இந்த ரூலிங் கவர்மெண்ட்டோட இந்த தேர்ட் டேர்ம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா, இந்த டேர்ம்லேயே அவங்க 2014 ரூல் பண்ண ஆரம்பிக்கிறப்போ இதை கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதை வந்து இந்த ஆர்டிக்கல்ல சொல்லிடுறாங்க. அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் அதே மாதிரி பிஜேபி வந்து இப்போ தேர்ட் டேர்ம் வந்து ரூல் பண்றாங்க இல்லையா, அதோட 100th டே வந்து வரப்போகுது. அதனால அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத வந்து இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அசம்பிளி எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுல வந்து ஜமாத்தி இஸ்லாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதை பேன் பண்ணதுக்கும் அவங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்க அப்படின்றதுக்காகவும் இந்த பேனை நாங்க கொண்டு வரல, அவங்களோட ஆக்டிவிட்டினால தான் இந்த பேன் கொண்டு வந்திருக்கோம், அவங்களோட எலக்டோரல் ஆஸ்பிரேஷன்ஸை நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு ரூலிங் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் இந்த ஆர்டிக்கல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இதுல கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான். அதாவது சைமல்டேனியஸா லோக்சபாக்கும் ஸ்டேட் அசம்பிளிக்கும் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம இண்டிபெண்டன்ட் ஆன ஒன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்குது இல்லையா, ஸோ அப்ப இருந்தே இதுக்கான டிமாண்ட் வந்து இருக்கதான் செய்யுது. ஏன்னா இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆகி 1960s வரைக்கும் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா ஒரு எலெக்ஷன் ஃபேஸை வந்து கோ த்ரூ பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல வந்த டிமாண்ட் தான் இது. அதுக்கப்புறம் 2014 தான் இந்த புது கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, நாங்க இதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி கூட அப்பாயிண்ட் பண்றாங்க, த தென் பிரைம் மினிஸ்டர் ராம்நாத் கோவிந்த் அவர் ப்ரோபோஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபிஷியன்சி, ஒரே டைம்ல எலெக்ஷன் முடியறனால மணி வந்து சேவ் ஆகும் நமக்கு, நம்ம கண்ட்ரியோட மணி. ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து குறையும். அதாவது இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், எலெக்ஷன் கமிஷன் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ரூலிங் பார்ட்டிஸால என்ன பண்ண முடியாது, எம்சிசி வந்து இருக்கிறப்போ மேஜர் ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியாது, மேஜர் டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கும். அப்போ அந்த மாதிரி டிஸ்ரப்ஷன்ஸ் கவர்னன்ஸ்ல அதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கவர்னன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா பாலிசி ஸ்டெபிலிட்டி, கான்ஸ்டன்டா எலெக்ஷன் நடந்துட்டே இருந்தா என்ன நடக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்காது கவர்னன்ஸ்ல. ஸோ அது வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் என்கேஜ்மெண்ட், இப்போ இந்த ஓட்டரோட ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து எதனால குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிறனால அவங்க எல்லா வேலையும் விட்டுட்டு வரணும். அப்ப அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து என்ன ஆகும், மாறும். ஒரே தடவை தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்றப்போ என்கேஜ்மெண்டா என்ன பண்ணுவாங்க, ஓட் பண்ண வருவாங்க. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி ஒன் நேஷன் அண்ட் ஒன் எலெக்ஷன். பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சில சேலஞ்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா தான் கொண்டு வரணும். ஆனா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், அதாவது பார்லிமெண்ட்ல இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும், மெஜாரிட்டி சப்போர்ட்ல தான் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வந்து பாஸ் பண்ண முடியும். அப்ப எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச். ஈவன் இதை வந்து நம்ம கொண்டு வந்துட்டாலுமே, ஒரே டைம்ல எலெக்ஷன் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாலுமே, இன் கேஸ் இப்போ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ப்ரீ மெச்சூரா டிசால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, எலெக்ட் ஆகி ஒரு 1 இயர்லயே டிசால்வ் ஆகுது அப்படின்னா அப்ப எப்படி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவீங்க? ஏன்னா
கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் இருக்கு இல்லையா, சீக்கிரமாவே எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்றப்போ எப்படி இது வந்து சாத்தியப்படும்? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இது ஒரு சேலஞ்ச். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதுனால பெரிய லாஜிஸ்டிக்கல் சேலஞ்ச் வந்து இருக்கும். அதை எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ண போறோம்? ஓகே, ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீடியா ட்ரெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்றதுக்காக ஏஐ டூல்ஸை வந்து என்ன பண்றாங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த நியூஸ். ஸோ எதனால ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா டு என்ஹான்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிசமினேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த மினிஸ்ட்ரியோடது. ஓகே, அதுக்காக ஒரு 2 கீ இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் பவர்டு இன்டெகிரேட்டட் டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூல்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த மீடியா ட்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எமர்ஜிங் மீடியா ட்ரெண்ட்ஸ், அதை வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்காக. ஸோ இந்த மீடியா ட்ரெண்ட்ஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்றது மூலியமா இதனால இந்த மினிஸ்ட்ரிக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ ஏதாவது நம்ம கண்ட்ரியில் நியூ டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு இவங்களால என்ன பண்ண முடியும், குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஏன் இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும்? ஏன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ஆக்டிவிட்டியை மக்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு, கவர்மெண்ட் சார்பில் மக்களுக்கு இன்ஃபர்மேஷனை டிசமினேட் பண்றது இவங்களோட ரோல். அப்போ இந்த நியூ டெவலப்மெண்ட்ஸுக்கு குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு இந்த மீடியா ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை ஏதோ ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நாட்டில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை கவுண்டர் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கோட ட்ரஸ்ட்டை வந்து செக்யூர் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த டேஷ்போர்டு வந்து எப்படி வந்து ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா ரியல் டைம் மானிட்டரிங் அப்படின்னா மோர் தென் 100 நியூஸ் பேப்பர் பப்ளிஷிங் ஹவுசஸ் வந்து அவங்க ஆன்லைன்ல மீடியாவில் நியூஸ் பப்ளிஷ் பண்றாங்களே அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி சில யூடியூப் சேனல்ஸை மானிட்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேரியஸ் ஆன்லைன் மீடியாஸை வந்து ரியல் டைம்ல மானிட்டர் பண்ணுவாங்க. இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஸ்பெசிஃபிக் டேட்டா எல்லாத்தையுமே இவங்களால என்ன பண்ண முடியும், தனியாக அக்ரிகேட் பண்ணி பிரித்து அதில் வந்து இன்சைட்ஸை வந்து கேதர் பண்ண முடியும். அது மூலியமா இவங்களோட இந்த அப்ஜெக்டிவ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரெண்டாவது இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிலிங்குவல் டிரான்ஸ்லேஷன் அண்ட் வாய்ஸ் லோக்கலைசேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த டூல் எதுக்காக அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் சார்பில் கண்டென்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காகவும் டிரான்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காகவும் இன்னொன்று வந்து லோக்கல் லாங்குவேஜஸில் லோக்கலைசேஷன் பண்ணுறதுக்காகவும் இந்த டூலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக 12 இந்தியன் லாங்குவேஜஸை வந்து இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இன்னுமே அதர் லாங்குவேஜஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்க்ளூட் பண்ணுவோம் டிமாண்டை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சென்ட் சப்ளைஸ் டு டைஃபூன் ஹிட் லாவோஸ், மியான்மர் அண்ட் வியட்நாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அதாவது லாவோஸ், மியான்மர் அண்ட் வியட்நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைஃபூன் யாகி மூலியமாக ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. நிறைய பீப்புள் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருந்தாங்க, அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சார்பில் ஆப்ரேஷன் ஷத்பவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் நேவி இதை யூஸ் பண்ணி ரிலீஃபை வந்து இந்த கண்ட்ரிஸ்க்குலாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. அண்ட் இந்த இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ரேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ஆக்டிஸ் பாலிசிக்கு கீழே வரும். ஓகே, அண்ட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட். அண்ட் இந்தியா வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எய்ட்ஸ் வந்து இப்போ அனுப்பி விட்டுருக்காங்க இந்த கண்ட்ரீஸ்க்குலாம். ஓகே, இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான நியூஸ். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ்.